நான் சீரியல் பண்ணிட்டு இருந்தப்போ நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, இந்த செகண்ட்ல இந்த டயலாக் பேசுறப்போ என்னோட இந்த கேமரா இந்த சைடு இருக்குன்னா இந்த கண்ணில் தண்ணி வரணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். லெவல்ல சொல்றீங்களேங்க. நமக்கு ஃபீலிங் இருக்கிற ஒரு பையன், அதே சமயம் சின்ன வயசுல இருந்து சைல்ட்ஹுட்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு, பிளஸ் வந்து அவன் ஏன் இப்படி என்ன வேணான்னு சொல்றன்ற கோவம், ஆனா இந்த அத்தனை விதமான அந்த ஒரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க, எல்லாருமே பாப்பாங்க சீரியஸா, இங்க ஒரு ஷாட் இங்க ஒரு ஷாட் இங்க ஒரு ஷாட் நான் அப்படியே பார்க்கணும் எல்லாரையும் இப்படி பார்த்துட்டு அந்த டயலாக் முடிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். ரீ ரெக்கார்டிங்ல நிறைய பிஜிஎம் போடலாம். ஆமா, நிறைய வரும். வருவீங்க இங்க வந்து என்ன காம்பேர் பண்ணீங்க, எனக்கு உங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா சொல்றீங்கன்னு நினைச்சேன். நான் ரொம்ப லவ் பண்றேன். அதிசயமே அசந்து நிற்கும் நீ அந்த அதிசயம், என்னையும் கவிஞன் போல உணர செய்ய தங்களால் மட்டுமே முடியும் அல்லவா இளவரசியே. 2 ஹார்ட். என்னோட படம் சீசான்றது ரிலீஸ் ஆயிருக்கு ரீசெண்டா. அதுக்கெல்லாம் வந்து நான் தியேட்டர்ல நான் வர்றதுக்கு முன்னாடியே எனக்காக முன்னாடியே வந்து போட்டோ ஃப்ரேம்லாம் செட் பண்ணி அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணி இதெல்லாம் அவங்க உட்காந்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணி. ஆமா, பயங்கரமா இருந்துச்சு. எனக்குலாம் வந்து தெரியல, நான் வரேன் அப்புறம் உங்க ஃபேன்ஸ் கிளப் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்குலாம் ஷாக்கு. யாருங்க அப்படின்னா அவங்களாம் வந்து கட்டி பிடிச்சி எனக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்றேன், நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும். ஈஸி தான். அப்படியா? இடையில வந்து சொல்லுங்க, நான் ஈஸியான அட நீங்க இதுவே அசால்ட்டா பண்ணிட்டீங்க அதெல்லாம். ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜேர்னி வந்து இட் ஸ்டார்டட் ஃப்ரம் த சீரியல். எஸ், அண்ட் சீரியல்ல இருந்து அப்படியே வெப் சீரிஸ்ல இருந்து சீசா அப்படின்ற மூவி ரிலீஸ் ஆகி பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. ஸோ சீரியல், வெப் சீரிஸ், மூவின்னு சொல்லிட்டு 3 பரிமாணங்கள்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ 3 பரிமாணங்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுல வந்து எனக்காக 2 சீரியல் மற்றும் மூவி டிஃபரன்ஷியேட் இருக்கும். ஓகேங்களா? சீரியல் ஒரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் லைட்டா ஒரு மாதிரி சட்டிலா கேட்பாங்க, இங்க வந்து கொஞ்சம் ஹைப்பா கேட்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து எதிர்பார்க்குறோம். சீன் வந்து என்ன சொல்லுவாங்க? ரைட்டு, பிடிச்சிட்டேன். உங்களுடைய துறை சார்ந்தே ஒரு சீன் ஒன்று கொடுக்குறேன். நான் தான் வந்து ஹஸ்பண்டு, என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகல, போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஹார்ட் டிசீஸ் தான், இந்த கார்டியாக் அரெஸ்ட் மூலமா ஏதோ ஒரு சோ விஷயம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குன்றதை என்கிட்ட நீங்க வந்து எப்படி கன்வே பண்ணுவீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. சோ இது நான் யார் இந்த ரோல்? நீங்க டாக்டர் ஆஸ் a டாக்டரா எனக்கு வந்து எப்படி டாக்டராவே வெச்சிருக்கீங்க? டாக்டர் வந்து எப்பவுமே சட்டலா தான் இருப்பாங்க. டாக்டர் ஏன் ரியாக்ட் பண்ணுவாங்க? டாக்டர் வந்து ஒரு நாளைக்கு 100 150 பேஷண்ட் பார்ப்பாங்க. இப்போ அவங்க இவங்க ஒரு நார்மலான ஒரு கேஸா தான் இருக்கும், பீப்பிளா பார்க்க மாட்டாங்களே. பெர்ஃபார்மன்ஸாவே பண்ணி காமிச்சிருங்களே. சொல்லுங்க மேடம், ரொம்ப பதட்டமா இருக்கு மேடம். நேத்து நைட்ல இருந்து இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு மேடம். சார் உங்க வைஃப்க்கு சார் நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. மேடம் சொல்லுங்க மேடம், ரொம்ப பதறுது மேடம், சொல்லுங்க மேடம். நான் உள்ள போய் பார்த்தேன் சார், நர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் கொடுத்தேன், என்னமோ முயற்சி பண்ணேன், பட் பார்த்துக்காதீங்க, ஆப்ரேஷன் தான் போயிருக்காங்க. சரியாயிடும். சிரிக்க கூடாது ஜெய், கம்முன்னு இருக்கு. நான் வந்து உங்களை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அங்க வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க, எல்லாருமே பாப்பாங்க சீரியஸா, இங்க ஒரு ஷாட் இங்க ஒரு ஷாட் இங்க ஒரு ஷாட் நான் அப்படியே பார்க்கணும் எல்லாரையும் இப்படி பார்த்துட்டு திரும்ப எல்லாரையும் பார்த்துட்டு அந்த டயலாக் முடிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க. ரீ ரெக்கார்டிங்ல நிறைய பிஜிஎம் போடலாம். ஆமா, நிறைய வரும் அந்த மாதிரி. ஓகே, சோ சூப்பரா இருந்துச்சு. ஃபைன், நிஜமா நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு நம்புறேன் நானு. ஆமா, அடுத்தபடியா வந்து அப்படியே நம்ம சினிமால வந்து இதே சீன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணவா? நானு என் பெர்ஃபார்மன்ஸ் சுமாரா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டக்குனு கதவு திறந்தவொடனே நான் உள்ள வரேன்,
மேம் இந்த மாதிரி என் ஒய்ஃப்க்கு என்ன மேடம் ஆச்சு, நைட்ல இருந்து ரொம்ப துடிச்சுக்கிட்டே இருக்கான் மேடம், என்னன்றதுல பயமா இருக்கு மேடம், என்ன சொல்லுங்க மேடம் நீங்க. எஸ்ஜே ஆக்சுவலி உங்க ஒய்ஃப் பார்த்தோம். ஷீஸ் இன் லைக் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ வி லைக் கெட் ஹர் இன் ஐசியூ. ஷீல் பி பேக், ஷீல் கெட் என்ன பேக். மேடம் அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இல்லைங்க, சொல்லிட்டீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷீல் கெட் பேக் சூன். நீங்கள் உங்கள் ஒய்ஃபை போயிட்டு ஒரு 10 minutesல பார்க்கலாங்க. அப்படி அவ்வளவுதானா மேடம்? யா ஷியோர். ஓகே, எவ்வளவு செலவாகும் மேடம் இது? அது நீங்கள் பில்லிங் கவுண்டரில் கேட்டுக்காங்க. Billing. நர்ஸ் ஹேண்டில் பண்ணுங்க. மேடம் உயிரே போனாலும் பரவாயில்ல மேடம், காப்பாத்திக்க மேடம். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், டேக் கேர். அவ்வளவுதானே? தட்ஸ் ஆலா? என்னங்க டக்குன்னு முடிச்சிட்டீங்க? நீங்க மூவில லாஜிக் எதிர்பார்ப்பீங்க, யதார்த்தமா இருக்கணும்னு ஆமா. எதிர்பார்ப்பீங்கல்ல, யதார்த்தமா இப்படிதான் நடக்கும். அப்படி ஓகே. ஆமா, இங்க டாக்டரை பொறுத்த வரைக்கும் இங்க இந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு அடுத்த வார்டுக்கு போனா அடுத்தது இன்னொரு பேஷண்ட்டை பார்ப்பாங்க. உங்ககிட்டயே உட்கார்ந்து நான் நின்னுட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? ஓகே, கேஷுவலா ஜென்ரலா அவ்வளவுதாங்க, இதுதாங்க இவ்வளவுதான் இஷ்யூ, அவ்வளவுதான். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் வந்து பதறுவாங்க, கதறுவாங்க, ஆமா கதறுவாங்க, எல்லாருக்கும் சரியாயிடுமா? சரியாயிடும். பார்க்கணும். ஒன்னும் பிரச்சனை, ஏதாவது ரொம்ப சீரியஸா இருக்காங்க, இல்ல காப்பாத்த முடியல அப்படின்னா மட்டும் நின்னு கொஞ்சம் இல்லைங்க இந்த மாதிரி ஓகே எங்களால பண்ண முடியல சரி, அப்படின்னு கொஞ்சம். சூப்பர். ஸோ சீரியஸான விஷயத்த சொன்னீங்களே, ஃபன்னியான ஒரு நார்மலாவே வெரி ஃபன்னி, ஜோவியல், டாக்கட்டிவ், அந்த மாதிரி எதனா ஒரு டைலாக் வந்து சீரியஸா பேசினா எப்படி இருக்கும்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். எதனா ஒரு ரொமான்டிக்கான ஒரு டைலாக் எடுத்துக்கலாமா? நீங்க அழகா இருக்கீங்க நினைக்கல, உங்க மேல ஆசைப்படல, இதெல்லாம் நடந்து பயமா இருக்கு, ஈஸியா இது. ஆமா ஆமா, இதை வந்து பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே சொன்னா எப்படி இருக்கும்? அழுதுகிட்டே சொன்னாவா? ஆமா, இது சீரியல் மூவில இல்ல, ஜென்ரலாவே. அழகா இருக்கீங்கன்னு நான் கூட தான் நினைக்கிறேன். வருவீங்க, நீங்க வந்து என்ன கம்பேர் பண்ணீங்க எனக்கு தெரியல. நானே நினைக்கல, எடிட் போகணும் யாருக்கு தெரியும். ஆனா எனக்கு இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. நடந்துருச்சு, 1 hourல முடிஞ்சிருமே. எனக்கு உங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆத்தி சும்மா சொல்றீங்கன்னு நினைச்சேன். நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். நிஜமால இந்த பொண்ணு லவ் பண்ணது போலன்னா அழுவுது. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சொல்லுங்க, நான் அந்த திறமை டீ கடையில் நான் பண்றேன். உங்களுக்கு பண்ணு வேணும், பப்ஸ் வேணும், எது வேணும்னாலும் சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். காசு இல்லாத நான் பே பண்றேன், 20 ரூபா தான். கிளிசரின் போடாமே அழுகுறீங்க கண்டிப்பா. ஓகேங்க, நான் அவார்டா குடுக்குறாங்க, எப்படி நடிக்கிறீங்க? நீங்க சொன்னீங்க, டாஸ்க் சொன்னீங்க, சூப்பர்யா. கைய கொடுங்க கோபிநாத்ன்ற மாதிரி. சீரியஸ்னா டக்குன்னு அழுதுட்டீங்க. அவ்வளவுதாங்க, 10 seconds rule, that's it. நெக்ஸ்ட் இயர்ல பாப்போம் போல. எங்க and the nominees are ஓயோயோ நான் பார்த்தா நன்றி. சீரியஸ்லி நல்லா எனக்கு எப்படின்னா கவுண்டர் கொடுக்க மனசே வரல. நல்லா பண்றாங்க, கம்முனுறா வாயை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. whatever the dialogue is, you should be in the emotion. சரி, நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சிரிச்சுட்டே இருந்தேன். இதே மாதிரி உங்களுக்கு வந்து மூவிலயோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஷூட்ல உங்களுக்கு அந்த க்ளோஸ் வச்சிருவாங்க, பின்னாடி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து சிரிப்பு மூடிட்டே இருப்பாங்க, சிரிக்காம பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும். நிறைய நடக்குங்க. எனக்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங் இப்போ இந்த நான் சீரியல் பண்ணிட்டு இருந்தப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப, அதாவது நான் வந்து என் புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டான், எங்க அப்பன் ஜெயில இருக்கான், நான் வந்து காப்பாத்தணும் போது நான் உட்காந்து, அதாவது நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, இந்த செகண்ட்ல இந்த டயலாக் பேசுறப்போ என்னோட இந்த கேமரா இந்த சைடு இருக்குன்னா இந்த கண்ணுல தண்ணி வரணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். லெவல்ல சொல்றீங்களேங்க. இல்லைங்க, அது ஓயா நீங்க பிராக்டிஸ் பை பிராக்டிஸ் அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் பிளான் கரெக்டா அந்த சொட்டு இருந்தா அவங்க சிரிச்சிடுவாங்க. அதாவது அவங்க நான் சிரிச்சிட மாட்டேன், ஆனா என்னோட அந்த எமோஷன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அப்போ வந்து ரொம்ப கடுப்பா இருக்கும். நான் வந்து எங்க திரும்ப அதுக்காக நான் டேக் போகும். நான் சிரிச்சிருக்கேன் நிறைய தடவை. பெரிய ஆர்டிஸ்டா இருப்பாங்க, ஆப்போசிட்ல இருக்காங்க, பெரியவங்க இருப்பாங்க. இல்ல பெரிய ஆர்டிஸ்ட்னா பெரியவங்களா இருப்பாங்க, அந்த மாதிரி நம்ம அவங்களை அப்படியும் திட்டவும் முடியாது. நான் புதுசு அப்போ. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரிலாம் இருக்குமா, அதுக்காகவே நிறைய டேக் போகும், கொஞ்சம் கடுப்பா இருக்கும். அப்பெல்லாம் நான் ஒரு இது என்ன பண்ணிப்பேன்னா, இந்த இன்டியூஸ் பெயின் என்னன்னா, என்ன இந்த கையை எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படி கை எப்படி இருக்குன்னா அப்படி இப்படி பிடிச்சி அப்படியே அமைக்கிப்பேன். அவங்க ஏன்னா அந்த பெயினா இருக்கும், அவங்க சொன்னப்ப நம்ம சிரிக்க கூடாது, நம்ம பண்றப்ப சிரிக்க கூடாது அப்படின்னு இதை நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, வலிக்காது, வலிக்கிற மாதிரியும் பண்ணுவேன். பட் ஆனா அவ்வளவு பெருசாலாம் என்ன நான் ஹார்ம் பண்ணிக்க மாட்டேன். சிரிக்காத அப்படி அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அவங்க என்னதான் பண்ணாலும் இப்ப நீங்க பண்ணீங்கல்ல, நான் ஆமாங்க 10 ரூபா காசு இல்லைங்க, நார்மலான பார்ட்டினா பயங்கரமா சிரிப்பா, ஆனா வந்து உங்க கலாய்க்கும் செய்வா. ஆனா அது நான்
இது ஆகக்கூடாதுல்ல. ஆமா, கொஞ்சம் கூட டீவியேட்டே ஆகல. அதனால வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் முடிச்சிட்டு கண்ட்ரோல் போய் மாதிரி. செமத்தியதுக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களா? அதெல்லாம் பயங்கரமா திட்டுவேன், போட்டு அடிப்பேன்டா முன்னாடி தான் வந்து பண்ணுவியாடா அப்படின்னு சொல்லி. இல்ல உங்களால அடிக்க மாட்டேன், கலந்துடாதீங்க. ரைட்டு. ஸோ நீங்க இந்த விஷயம் சொன்னீங்களே, அந்த மாதிரி அதனா நீங்க வரப்போற மூவில சம்மர் ரோல், இந்த ரோல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, பயங்கரமான ஃபேண்டசியான ரோல் நான் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், இல்ல நார்மலாவே நினைச்சிருக்கேன் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ரோல்? ரொம்ப இந்த சைக்காலஜிக்கல் கிரைம் த்ரில்லர் ஃபேன் நான். ஸோ வந்து நீங்கள் இந்த சைக்காலஜிக்கலான ஒரு பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரொம்ப நார்மலாக பேசிட்டே இருப்பாங்க, கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் அவங்க அந்த டக்குன்னு அந்த வேரியேஷன் காமிப்பாங்க. அந்த ஒரு 3 தனுஷ்ன்றதை தாண்டி ஒரு மாதிரி வேரியேஷன்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரியும் இல்லாம ஒரு சட்டில் அது ஒரு மாதிரி எப்படி நான் சொல்றேன்னு தெரியும். நான் நேச்சுரலா பாத்திருக்கேன், நான் இந்த பேஷண்ட்ஸ் பாத்திருந்தப்போ பாத்திருக்கேன். நாங்க இப்போதாங்க என்னமோ ஆடிஷன் ஆடிஷன்லாம் இல்ல, we are loving your performance actually. சீரியஸ்லி நல்லா இருந்துச்சு. நான் என்ன கத்துக்கலாம் அப்படின்றத பாக்குறேன். மக்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து பாருங்க, கியூட்டா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் நான் வந்து சைக்காலஜிக்கலா பண்ணா அது பார்க்காத முகத்தை தான் எங்க சேனல் காட்டுவோம். அது நான் இப்ப பண்ண மாட்டேன்னா, எல்லாத்தையுமே நம்ம ஒரு விஷயம் நம்ம வச்சிருப்போம் இல்லையா, சர்ப்ரைசிங் ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி நம்ம பண்ண போறோம் இல்ல பண்ணணும்னு நினைக்கக்கூடிய, அது நம்ம பிக் ஸ்கிரீன்ல பாக்குறப்பவும் சரி, ஒரு விஷயத்துல நம்ம கொடுக்குறப்போ அது இன்னும் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு பிஸ்கட் கொடுத்துட்டீங்க நீங்க. ஓகே, க்ரீம் பிஸ்கட்டா கொடுத்தோம் பாத்தீங்களா? பிஸ்கட் கொடுத்துட்டீங்க. அதனால உங்களுக்கு அந்த சைக்காலஜிக்கலா அந்த மாதிரி ஒரு ரோல் பண்றது ரொம்ப ஆசை. அந்த மாதிரி சைக்காலஜிக்கல் கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரி பண்ணனும். இந்த ரொமான்டிக் சைடுல எதுவும் இல்லீங்களா? ஃபேண்டசியா? ரொமான்ஸ்ல ரொம்ப வீக்குங்க, ரொம்ப வீக். நான் ரொமான்ஸ் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு இருக்கேன். ரொமான்ஸ் வந்து நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, பண்ணதுலயே எது ஃபேவரட் இது வரைக்கும்? சீரியல், வெப் சீரிஸ் அண்ட் மூவி. இப்போ ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணதுலயே வந்து எது ரொம்ப ஃபேவரட்? ஹார்ட் பீட்ல அந்த சீக்வென்ஸ் தான். அந்த லைக் அந்த ரவி வந்து பின்னாடி நின்று பேசுறப்போ அந்த எமோஷன், அந்த அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரவி வந்து கட்டி பிடிப்பாப்ல, ஓகே நான் பயந்துட்டேன் அப்படின்னு போது அந்த கட்டி பிடிக்கிறப்போ அந்த நமக்கு ஃபீலிங் இருக்கிற ஒரு பையன், அதே சமயம் சின்ன வயசுல இருந்து சைல்ட்ஹுட்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு, பிளஸ் வந்து அவன் ஏன் இப்படி என்ன வேணான்னு சொல்றன்ற கோவம், ஆனா இவனை நம்ம மூஞ்சில காமிக்க கூடாதுன்ற அந்த ஒரு சப்ரஸ் பண்ண இந்த அத்தனை விதமான அந்த ஒரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். அப்போ ஒரு மாதிரி இருக்கும். அவங்க என்ன இருந்தாலும் அவங்க கட்டி பிடிக்கிறப்போ ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் அது எல்லாத்தையுமே கொடுத்து இருக்கிறப்போ அது எனக்கு, நான் ரொம்ப ஓவர் டூவும் பண்ணல, அங்கே ரொம்ப செட்டிலாகவும் பண்ணல. எனக்கு ரொம்ப நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ஒரே டேக் தான் முடிஞ்சிச்சு. ஆனால் அதை நான் ரொம்ப உணர்ந்து பண்ணேன். அந்த ஒரிஜினலாக அவங்க கட்டிப்பிடிக்கிறப்போ அப்படிதான், அந்த மாதிரி ஒருத்தனை லவ் பண்ண ஒரு பையன் வேணான்றா, ஆனால் அவன் என்னோட ஃப்ரெண்டு, இதெல்லாம் இருந்தால் எப்படி கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி கொடுத்தேன். அதனால அதை நான் கொஞ்சம் ரிப்பீட் மோட்ல நிறைய பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி திரைப்படங்களை தாண்டி ரியல் லைஃப்லயும் வந்து ஏதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஐடியா கொடுக்கறது, அந்த மாதிரி சமூக சேவை பண்றது, கொடுத்து எதனா மொக்க வாங்குறது, இந்த மாதிரி எதனா மொமெண்ட் இருக்கா? பயங்கரமான ஒரு சீனா 1000 இருக்கா? 1000 இருக்குன்ற இல்ல. நான் வந்து எனக்கு கூட இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க யாராவது ஒரு மாதிரி ஹர்ட் ஆறாங்க, இல்ல தனியா இருக்காங்க, ஒரு மாதிரி டிப்ரெசிவா இருக்காங்கன்னா எனக்கு பிடிக்காது, ஜென்ரலாவே பிடிக்காது. அது ஒரு மாதிரி பர்சனலா எனக்கு ஒரு மாதிரி சிரிக்க வச்சிருக்கீங்க. சிலிக்காலாம் இல்ல, போயிட்டு அவங்க கூட போயிட்டு கூட இருந்து பேசுறது, அட்டாச்சா இருக்கணும்னு நினைக்கிறது, அவங்க கூட நான் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மேனர்ல பிஹேவ் பண்ணுவேன். அப்போ வந்து ஒரு காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு, அவ ஆல்ரெடி ஸ்கூல்ல இருந்து ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா. லவ் பண்ணிட்டு வந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்கா சொன்ன. ஒரு நாள் எப்பவுமே வந்து அழுதுகிட்டே இருப்பா, ஏன்டி இப்படி எல்லாம் அழுதுகிட்டு இருக்க, பேசாம அவனை விட்டுட்டு வந்துருன்னு சொல்லி பயங்கரமா அட்வைஸ் பண்ணி, அவளும் நான் இன்னைக்கு போறேன், நான் போயிட்டு நான் வந்து அவனை பிரேக்கப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா, பிரேக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி நானும் மறுநாள் ரொம்ப ஆரம்பம் இருந்தா காலேஜ் லீவ் போட்டா. என்னடி லீவ் போட்டேன்றது, நான் போன் அட்டன் பண்ணா அட்டன் பண்ணல, பார்த்தா 2 பேரும் உல்லாசமா சுத்திக்கிட்டு இருந்தது. பிரேக்கப் பண்ண சொன்னா நீ என்னமா உல்லாசமா சுத்திக்கிட்டு 2 நாள் காலேஜ் லீவு கேட்டா, நான் வந்து இங்க போனேன் அங்க போனேன் சுத்துனேன். அவன் ரொம்ப பாவம், இதுக்கு மேல என்கிட்ட வந்து அவன் இப்படி சொல்லிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு வந்து அழுதுட்டு அவ்வளவுதான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து அவங்க நல்லதுக்காக பண்ணக்கூடியது ஒண்ணுமே. இப்போ ஒண்ணா இருக்காங்களா? அது கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு?
பரவாயில்ல, அப்ப உங்க அட்வைஸ் அவங்க மதிக்காம நல்லா இருக்காங்க. இல்லைங்க, அப்போ நிஜமாவே ரொம்ப ரொம்ப புரியுது, அழுதுகிட்டே ரொம்ப ரிலேஷன்ஷிப்ல வழி வலி 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 வலி. ஓகே. நண்பர்கள்லாம் நாடோடிகள் படத்துல வர மாதிரி செயின் எல்லாம் கொடுத்து ஓட வைப்பீங்கன்னு பார்த்தா பஸ்ஸா பிரிக்க விட்டு ஏங்க அப்ப எனக்கே அவ்வளவு பெருசா மெச்சூரிட்டி இல்ல. காலேஜ் படியல் அவ்வளவு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் மாதிரி படிக்கிறப்ப அவ்வளவு பெருசா எனக்கு மெச்சூரிட்டி இல்ல. ஒரு பொண்ணு அழறான்னும் போது நம்ம வந்து ஓகே ஏன் இந்த மாதிரி பண்ற, அவ நல்ல ஃப்ரெண்டு வேற, ஏன் இப்படி மாதிரி இருக்க, வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நானும் அட்வைஸ் பண்ணேன். பட் ஆனா இப்ப சொல்லுங்க, உண்மை கதலா இருந்தா சொல்லுங்க, நான் அப்படியே சப்போர்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி என்ன பண்றீங்களா? அதுக்கப்புறமா உண்மை காதல் சப்போர்ட் பண்ணி வாழ வச்சிருக்கீங்களா? கல்யாணம் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஆமா ஆமா. இந்த சீன்லாம் நடந்திருக்குங்களா உங்க லைஃப்ல? அந்த மாதிரி போய் சைன் போடுறது ஆக்சுவலி கிட்டத்தட்ட நடந்திருக்கும். பட் ஆனா நான் வந்து இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அது நிறைய பேர் இருந்தாங்க, நான் எதுக்கு தேவையில்லாம போயிட்டு. உங்களுக்கு யாரா அந்த மாதிரி லைஃப் அட்வைஸ் கொடுத்திருக்காங்களா? ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? அட்வைஸ் நிறைய கொடுப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா தான். ஆமாங்க, அது ஏனே தெரியாது. ஒருத்தவங்க வந்து யாராவது அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். தக் லைஃப் கொடுத்திருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் வந்து தக் பண்ணது இல்ல யாருமே. நிஜமாங்க, எல்லாம் வந்து வச்சு செய்யறது, ஃபன் பண்றது, செம்ம கலாச்சி எதனா 1-2 ஞாபகம் இருக்குமே. என்னதான் வச்சு செஞ்சிருக்காங்க, எனக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நான் வந்து என்ன சொல்வேன், ஏதாவது ஒண்ணு சொன்னாங்க, ஐயோ கஷ்டமா இருப்பா, சும்மா சொன்னேன், இவ வேற எப்ப பார்த்தாலும் சென்சிட்டிவா இருப்பா அப்படின்ற. ஐயோ நம்ம வேற நான் ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு வேற, கூட இருக்கிறவங்க அவங்க ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு. அதனால தக்கா ரொம்ப பெருசா அப்படிலாம் கிடையாது. நீ வரமாட்டேன், நீ எதுவும் சினிமாலாம் வந்து உனக்கு ஒண்ணுமே இருக்காது, நீ உன்னை யாருமே தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்ப நான் வந்திருக்கிறது தக்கா இருக்கும். மேபி இதுதான் தக்கு. பாருங்க வந்துருச்சு பாருங்க, தக்குனா இப்படிதான் இருக்கணும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து நான் அதை காட்டணும். விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரா நண்பர்கள் இருக்காங்களா? நண்பர் விக்னேஷ்னு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய விக்னேஷ் இருக்காங்களா? காமன் நேம்ல விக்னேஷ். ஆமால. பரத்தும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் கேக்குறேன்னா, உங்க ஃப்ரெண்டா இல்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு உங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு நானே படிச்சு காட்டுறேன் வாயால. என்ன பத்தி சொல்லிருக்காங்களா? உங்களை பத்தி தான் சொல்லிருக்காங்க. ஆனா அது எந்த பரத்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பரத்தா? ஆமா பரத். இருந்தாலும் நீங்க வந்து ரவிய லவ் பண்ணலாம் ஹார்ட் பீட் சீரீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் கமெண்ட் யாருன்னா பரத் கிருஷ்ணன் சொல்லிட்டு யாரோ ரேண்டமா. இதுக்கெல்லாம் வந்து உங்க ரியாக்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. பட் அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நாங்க பாத்திருக்கோம். ஒவ்வொன்னும் பூந்து விளையாடுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் நீங்க ரவியை லவ் பண்ணலாம் ஹார்ட் பீட் சீரீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன இதுனா சீரீஸ்ல வந்து பண்ணிருக்கலாம், பட் கல்யாணம் ஆயிடுச்சு, லவ் தான் பண்ணிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் அனிதாக்கு வந்து சீரீஸ் முடிகிற வரைக்கும் ரவி மேல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயத்தையும் தாண்டி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனா என்ன பண்றது, அவள் கல்யாணமான ஒரு பையன், எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும்? லைக் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் அனிதா. ஒருத்தவங்களோட குடும்பத்துல போய் அவனுக்கும் இவனுக்கு பிடிச்சிருக்குல்ல, ரவிக்கு பிடிக்கல, இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, பிளஸ் இவங்களுக்கும் பிடிக்கல அப்படின் போது நம்ம வேணா சரிம்மா நீ உன் டாட்டா பாபா சொல்லி யூஎஸ் கிளம்பி போயிடு, நான் ரவியோட ஜாயின் சொல்லிக்கலாம். ஆனா அப்படி பண்ண முடியாதுல்ல. சோ அதனால என்ன பண்ணேன், நானே செயின்ட் மாதிரி ஆகி சேர்த்து வச்சேன். ஆக்சுவலா இதை வந்து நீங்க ஒரு டைரக்டர் கிட்டயோ அந்த டைரக்டர் கிட்டயோ ஸ்கிரிப்ட் ரைட்டர் கிட்டயோ வந்து கேட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்ன நினைக்கிறேன். கேட்டீங்களா? அதையும் தான் கேட்டேனே. கேரக்டரைசேஷன் இப்படிதான், இப்ப பரவ இப்படிதான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அப்படி இப்படினாங்க. சரி ஓகே, நல்லா எல்லாரையும் பிரிச்சு விடுறதாவே என்ன பண்றது அப்படி. சரி, ஆமா, உங்களுக்கு வந்து என்ன மொழினே தெரியலங்க. இது என்ன மொழி நீங்களே சொல்லுங்க. இத பாருங்க, கொரியன் நினைக்கிறேன். கொரியனா? ஆமா. பாடினி குமார் அபிஷியல் அப்படின்னு போட்டிருந்து. உங்களுக்கு ஒருவேளை இந்த என்ன சொல்றது, ஃபாரின்ல இருந்துனா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சோம். என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஏங்க பாருங்க, பாடினி குமார் அபிஷியல் டேக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஓ, நான் பார்க்கலங்க. உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, சும்மா வந்து உங்களுக்கு காட்டாம இருந்தேன். These pictures are so high that they can't get down. Each detail is really nice and model Padini Kumar official seems to be a constant existence. The styling, makeup and filming looks quite professional. I think the portrait photos are one level better than before. Especially the combination between makeup and hair by Rahana and jewelry Mart definitely will get a lot of likes.
எனக்கு தெரிஞ்சிருச்சு. யார் கொரியால இருந்து யாரோ ராக் சான் ஜோன் இல்ல ஏதோ மாட்டுக்கொம்பு போட்டோ வச்சிருக்காரு டிபில. மாதிரியா? கொரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் இல்ல. எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் வந்து ஆக்சுவலி அந்த காம்பினேஷன் மேக்கப் பை ரெஹானா, அப்புறம் வந்து அவங்களோட அந்த காஸ்டியூம், அவங்களோட காம்பினேஷன்லாம் நான் பண்ணது ஒரு சிலது தான். அது எல்லாமே வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருக்கு. நல்லா அது எனக்கு தெரியும். அது அவங்க எந்த போஸ்டுக்கு பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இது நிஜமாலே அவங்க வெளியில இருந்தா பண்ணிருக்காங்களா, வேற கண்ட்ரில இருந்தா? யாருக்குங்க தெரியும்? கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு இப்படிதான் அப்படின்னு சொன்னா வரப்போகுது. அவங்க அதை எடுத்து அப்படியே மேபி காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கலாம். அப்படி? ஆமா, ஃபேக் அக்கவுண்டா கூட இருக்கலாம். நான் என்ன கவிதை சொன்னேன்? ஒருத்தன் அடிச்சிருக்கான் பாருங்க, அடிக்கிறான் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி. பேர் வந்து திரைக்கடல் தியமரியான். பையன் வந்து இப்படி படுத்துட்டு இருக்கான் டிபில. சோ நீ நடிச்சதோ ஹார்ட் பீட்டு, நீ இல்லையனா எனக்கு இருக்காது ஹார்ட் பீட்டு. நால ஓகே கமா போட்டு வரும்னு பார்த்தா முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்க. இதை விட என்னங்க கவிதை? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதான்ப்பா இந்த கவிதை சித்தப்பா பையனா இருப்பான்னு நினைக்கிறேன். சித்தப்பா பையனா? ஏதோ திரைக்கடல் போட்டு வச்சிருக்காப்புல. இவருங்க சித்தப்பா பையனா பாருங்க. உங்களுக்கு சித்தப்பா பையனா இருப்பாப்ல? இல்லங்க, எனக்கு கார்த்தின்ற பேர்ல ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்ற மாதிரி. திரைக்கடல்ன்ற பேர்லாம் வந்து ரிலேட்டிவ் இல்ல. பட் அந்த பையன் சீரியஸா நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்க நடிச்சதோ ஹார்ட் திரைக்கடல். Thank you. திரைக்கடல் பெரிய அலைக்கடல். அடுத்து வந்து யார்? நானா? பொசசிவ்லாம் எனக்கு ஆகுதா? என்னடா இது ஒண்ணுமே புரியல. ஐ மேன் கூல். செம்மைய பயங்கரமான நேம். எத்தனை நாள் யோசிச்சாருன்னு தெரியல. ஐ மேன் கூல். பையன் பார்த்தா நான் திட்டுவான் போல. சரி ஓகே. அதிசயமே அசந்து நிற்கும் நீ எந்தன் அதிசயமே, என்னையும் கவிஞன் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும். அதெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதிட்டாரு போல. அதிசயமே அசந்து நிற்கும் நீ எந்தன் அதிசயம். வேற ஏதோ ஒண்ணு போட்டிருக்கா போல. என்னையும் கவிஞன் போல உணர செய்ய தங்களால் மட்டுமே முடியும் அல்லவா இளவரசியே. 2 ஹார்ட். என்னடா பித்தலாட்டமா இருக்கு. அதான் ஒரு ஒரிஜினலான லைன். நீங்களே பாருங்க, பாருங்க. இல்ல அவரா ஏதோ ஒரு லைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அதையும் ஒரு பாட்டுல இருந்து சுட்டுட்டு என்னை திருடனா. ஐயோ சாரி, ரொம்ப நன்றி நீங்க எனக்காக அனுப்புனது. இவ்வளவு ஃபேன்ஸ் கிட்ட மாட்டி விடாதீங்க. இல்ல நம்ம பாசிட்டிவா தான் நிறைய விஷயங்கள் சொல்றோம். எனக்கு நீங்க சொன்னீங்கல மெனக்கெடுதல், இதுக்காக வந்து நம்மால் யோசிச்சு ஐ மேன் கூல் அவர் யோசிச்சு கூலா நிறைய விஷயங்கள் எனக்காக நீங்க அனுப்பி இருக்கிறதுக்கு ஐ மேன் கூலுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இருந்தாலும் அந்த என்னையும் கவிஞன் போல உணர செய்ய தங்களால் மட்டுமே முடியும் அல்லவா இளவரசியே அப்படின்னு போட்டிருக்காரு. சரி எவ்வளவு என்னங்க எவ்வளவுங்க. விக்னேஷ் மஹிம் 49. டேய் இன்னையில இருந்து நான் பாடினி குமார் அபிஷியல் ரசிகர் மன்ற தலைவன்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓ மை காட். இதேதான் நாங்களும் அதே ரியாக்ஷன் தான். சொல்லுங்க பாம்பேல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓவர்வெல்மிங்கா இருக்கு. ஆக்சுவலி பேர் வேற பாடினி குமாருக்கு பதிலா மாணிக் பாடினி குமார். புரியல பாடினி குமாருக்கு பதிலாக இல்லங்க சும்மா ஏதோ போட்டு விட்டேங்க. இப்ப பார்த்து காது ஏதோ கண்டென்ட் சொல்லி பாடினி குமாருக்கு பதிலா மாணிக் பாடினி குமார்னு மாத்திக்கலாம். ஓ மாணிக்கா. அப்படியே பிஜிஎம் போடலாம். சொல்லுங்க. திருநெல்வேலி ஊர்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி உங்களே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு? ஒன்னும் பண்ணல. அவ்வளவுதான். வணக்கம். இல்லைங்க ஆக்சுவலி நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். எனக்காக நிறைய ஃபேன் பேஜஸ், ஃபேன்ஸ் கிளப் இவங்க எல்லாருமே கொஞ்சம் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்னோட படம் சீசான்றது ரிலீஸ் ஆயிருக்கு ரீசெண்டா. அதுக்கெல்லாம் வந்து நான் தியேட்டர் நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்து போட்டோ ஃப்ரேம்லாம் செட் பண்ணி அவங்க எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. ஃபிளெக்ஸில் அவங்க போட்டோ ஃப்ரேமா எனக்கு பண்ணி அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணி இதெல்லாம் அவங்க உட்காந்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணி. ஆமா பயங்கரமா இருந்துச்சு. எனக்குலாம் வந்து தெரியல நான் வரேன் அப்புறம் அவங்க எனக்கு அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளவு பெருசா நிறைய பேர், ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதனால சரி ஓகேன்னு விட்டுட்டேன். பார்த்தா எங்க ஃபேன்ஸ் கிளப் வராங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு எல்லாம் ஷாக்கு. யாருங்க அப்படின்னா அவங்களாம் வந்து கட்டி பிடிச்சி எனக்கு அது ஒரு நல்ல ஒரு மொமெண்டா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாருமே உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணி டெய்லி வீடியோஸ் போட்டுட்டே இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே இருக்கிறதுலே நான் ரொம்ப மதிக்கிறது டைம் தாங்க. அந்த டைமை நீங்க எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறது ரொம்பவே ரொம்ப என்னோட பாட்னி ஃபேன்ஸ் கிளப், பாட்னி குமார் ஃபேன்ஸ் கிளப்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. லவ் யூ ஆல்.
தேங்க்யூ ஸோ மச். இன்னும் எங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைன்னு நான் நம்புறேன். அவ்வளோதான், எடிட் பண்ணி ஃபுல் ஹார்ட்ஸ் தான் போட்டுருவாங்க. ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிட்டீங்க. நீங்கள் வந்து பர்டிகுலராக ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது டே டு டே லைஃப்பில் இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம், ஃபாலோ பண்ணுவீங்க, டிப்ஸ் நிறைய கொடுப்பீங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லைங்களா? அதில் யாராவது ஒரு ஃபேன் இந்த பையன் டெய்லி நமக்காக நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணுறான், இம்ப்ரெஸ் ஆயிருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி எதனா கமெண்ட்ஸ்? ஆமா, எனக்கு என்னோட ஃபேன் பேஜஸே வந்துட்டு ஒரு சில பேர் இந்த பவித்ரா, அப்புறம் வந்து பிரீத்தி, பவித்ரா, பிரீத்தி இவங்க வந்து டெய்லி வந்துட்டு வைடூரியம், என் தங்கம் இப்படிலாம் டெய்லி நான் போட்டேன்னா போட சொன்னீங்களா? இல்ல அது வந்து அன்பால வந்த ஒரு விஷயம். ஸோ வந்து பவித்ரா, பிரீத்தி பார்த்தோன்னா ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என்னன்னா அவங்க 2 பேர் வந்து கண்டினியூஸா என்ன பண்ணாலுமே என் தங்கம், என் வைடூரியம், என் அக்கா, நீங்க என்ன போட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், லவ் யூ அக்கா பசங்க சொல்லிருக்காங்களா அக்கா நிறைய? ஆமா சொல்லிருக்கேன். சின்ன பசங்க அதான் சொல்றேனே, இந்த குட்டி பசங்க எல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. குட்டி பசங்க எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, நான் அக்கா நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நான் வந்து உங்க ஃபேன் அப்பெல்லாம் சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணும்போது படிடா இப்ப எல்லாருக்கிட்டயும் போன் இருக்கு. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஹார்ட் பீட்ல பாத்துட்டு என்னோட அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சு வந்து மெசேஜ் அனுப்புறாங்க. சோ அதெல்லாம் ஒரு இதுதானேங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப இவங்கெல்லாம் வந்து எனக்காக என்ன போஸ்ட் போட்டாலும் வந்துட்டு டெய்லி வந்து இவங்க 2 பேர் ப்ளஸ் இன்னும் ஒரு 2-3 பேர், அவங்களோட எக்ஸாக்ட் நேம் தெரியல, என்னோட ஃபேன் பேஜ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாலும் அவங்க எடுத்து பண்ணுவாங்க. சூப்பர். நீங்க ஃபாலோ பண்ற ஏதாவது ஒரு 2-3 பேர் செலிபிரிட்டிஸோ இல்லை யாராவது ஒருத்தவங்க இந்த விஷயம் சூப்பர்ப்பா, ஃபாலோ பண்ணி டெய்லியும் ஃபாலோ பண்றேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அவங்கள வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆயிக்கிறேன் அந்த மாதிரி? எனக்கு வந்து நான் போட்டோகிராஃபிஸ் இதெல்லாம் வந்து வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபிஸ்லாம் பிடிக்கும். நான் வந்து ரீசெண்டா வந்து வருண் ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்க முன்னாடில இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவரு என்ன போட்டாலும் நான் வந்து கமெண்ட் பண்ணுவேன், அவரும் ரிப்ளை பண்ணுவாரு, தேங்க்யூ அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அவரு எனக்கு ஃபாலோ பண்ணுவேன். அது இல்லாம ஜிவி சார், இந்த மாதிரி மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும். மியூசிக் ரொம்ப பிடிக்கும்ல, நிறைய பசங்க நல்லா பாடுறாங்க, எங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா பாடினாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்ல, ஜெயின்ற பையன் இருக்கான் இன்ஸ்டாகிராம்ல, அவெல்லாம் பயங்கர பாட சொல்லுங்க கேட்போம். என்ன பண்றது, தொண்டை கட்டி இருக்கான் அவனுக்கு, பாட முடியலட்டு இருக்கான். இதை பத்தி காசிப் பேசினாலே வந்து ஏதோ பேசுறாங்க, ஏதோ நம்ம பண்றோம் அப்படின்ற மாதிரி தோணிடும். ஸோ அதனால காசிப் என்ன பரவாயில்ல பேசுங்க. அது ஷார்ட் போயிட்டு இருக்கோம், க்ளோஸ் வச்சு முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் ஓகே அவங்களுக்கு ஷார்ட் போயிட்டு இருக்கோம், நாங்கள் ஷோல்டர் கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணோம், அப்படி ஷோல்டர் மட்டும் தான் நடிக்கணும். நான் நெக்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் ஆகணுமா, ஓகே தட்டு தட்டு தூங்கி இருந்துச்சா வேற ஒரு மாதிரி குல்ஃபி ஆயிடும் ஃபேஸ் எல்லாம்.